சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆயுத பூஜை கொண்டாடுவது பற்றிய தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கவிக்கோயில். ஆயுத பூஜையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்களில் சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பூஜைகளும் நடைபெற்று வருகின்றது. ஆனால் கோயில்களை தாண்டி ஆட்டோ நிறுத்தங்களிலும் தொழில் நிறுவனங்களிலும் தான் இந்த ஆயுத பூஜை மிக சிறப்பாக கொண்டாடப்படும். ஏனென்றால் ஆயுத பூஜை என்பது இயந்திரங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் அவங்களுக்காகவே இருக்க ஒரு நாள். அந்த நாளில் அவங்க இருக்க தொழில் நிறுவனங்களை ஆட்டோக்களை முழுவதுமாக சுத்தம் செய்து மிக சிறப்பாக அலங்காரங்கள் செய்து பூஜைகளையும் நடத்தி வருவாங்க. இன்று நம்மிடையே பாலாஜி என்ற ஆட்டோ ஓட்டுநர் இருக்கின்றார். நம்ம அவரிடமே பேசலாம். வணக்கம் சார். வருடம் பூரா உழைக்கிற உங்களுக்கு இந்த நாள் எவ்வளவு ஒரு சிறப்பான நாள்? 1000 பண்டிகை வருது, தீபாவளி, பொங்கல், 1000 ஃபெஸ்டிவல் வருது. அவங்களாம் இருக்கப்பட்டவங்க அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி கொண்டாடுறாங்க. நாங்கள் ஏதோ ஆட்டோ ஓட்டி எங்களுக்கு ஏதோ வர வருமானத்தை வர்றதுல ஒரு நாள் நாங்கள் சந்தோஷமாக எங்களுக்கு இது மன நிம்மதியாக இருக்குது. காலம் ஃபுல்லாக கஷ்டப்படுறோம். ஒரு நாள் நிம்மதியாக இந்த ஆயுத பூஜையை இப்போ எல்லா வண்டியெலாம் நல்லா புதுசாக இது பண்ணி மக்களுக்கு நல்லா வண்டி சிறப்பாக ஓட்டணும். நான் இதால் மக்களால் நாங்கள் எதாவது நல்லா சம்பாதிக்கிறோம். அது நான் எங்களுக்கு இந்த விழாவை இது ஒரு விழாவாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆட்டோட்டெல்லாம் சேர்ந்து நல்ல விழாவாக இதை சிறப்பாக கொண்டாடுறோம். இது பல பண்டிகை இருந்தாலும் எங்களுக்கு பெரிய பண்டிகையே ஆயுத பூஜை தான் எங்களுக்கு முக்கியமான பெரிய பண்டிகையாக நாங்கள் விமர்சையாக கொண்டாடுறோம். இது கொண்டாடுறது எங்களுக்கு ஆத்ம திருப்தியாக இருக்குது மேடம். இவர் சொல்ற மாதிரி பல்வேறு விழாக்கள் வந்தாலும் கூட இவர்களை போன்ற தொழிலாளர்களுக்கு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆயுத பூஜை என்பது மிக விமரிசையான உற்சாகமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாகவே இருக்கின்றது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் கவிக்கோயில் சரோஜினி.